மரண தருவாயில இருக்கிறாங்க, மௌத்தினுடைய அந்த கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை அழைத்து சொல்றாங்க, நான் மௌத்தாயிட்டேனா என்னை ஜனாதா தூக்கிட்டு போவீங்கல்ல, தூக்கிட்டு போகும்போது இந்த பின்னாடி சாம்பிராணி போடுறது, இந்த வாசனை திரவியங்களை தெளிச்சு விடுறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே என் ஜனாதாவுக்கு பின்னாடி நீங்க வச்சுக்காதீங்க. என்னுடைய பிரேதத்திற்கு பின்னால் புகை போடாதீங்க. என்னுடைய பிரேதத்துக்கு பின்னாடி தூபங்களை தூப கலசங்களை கொண்டு வராதீங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, இது சம்பந்தமான ஹதீசுகள் எதையாவது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்களா? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்பதாக நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா என்பதாக கேட்டாங்க. அப்போ அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்துதான் இதை நான் செவியுற்றேன் என்பதாக ஹஜ்ரத்னா அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முவத்தா மாலிக்கில் 477வது இலக்கமாக பதிவாகுது. முஸ்னத் அஹ்மதுல 18,726வது ஹதீஸாக பதிவாகிறது. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை இது பலகீனமான ஹதீஸ் என்பதாகவும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆக ஒரு ஜனாதாவிற்கு பின்னாடி சட்டையை தூக்கிட்டு போறது, ஒரு ஜனாதாவுக்கு பின்னாடி சாம்பிராணியை போட்டுட்டு நடந்து போறது, ஒரு ஜனாதாவுக்கு பின்னாடி சில பேர் கோழியை கொடுத்து அனுப்புறதெல்லாம் பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதுவும் சனிக்கிழமை இறந்து போயிட்டாருன்னா கண்டிப்பா கோழி வருது. யாரு இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சனிக்கிழமை ஒரு ஜனாதா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா என்ன செய்வாங்க, கோழியை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னு சொன்னா சனிக்கிழமை அதுக்கு ஏதாச்சும் இன்னொரு உயிரை நம்ம என்ன செய்யணும், துணைக்கு அனுப்பணும். எவ்வளவு பெரிய ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில இது போன்ற மக்கள் இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதியே இல்லை. இந்த இடத்துல என் ஜனாதாவுக்கு பின்னாடி தூப கலசம், அதாவது ஒரு சட்டியை கொண்டு வராத, என் ஜனாதாவுக்கு முன்னாடி சாம்பிராணி போடாத, என் ஜனாதாவுக்கு முன்னாடி வாசன திரவியங்களை தெளிக்காத, பன்னீர் தெளிச்சுட்டு வருவாங்க, நம்ம பார்க்கிறோம். இதை கூட கூடாது, இதை கூட செய்ய வேண்டாம் என்பதாக இந்த சஹாபி தடுக்கிறாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இதை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா நான் கேட்டேங்கிறார். ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த செய்தியை நான் கேட்டேன், இதெல்லாம் கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர்